அண்ணாமலையப்பா முத்துக்கிட்ட சொல்றாங்க, "வீட்ட மீட்டு குடுத்துட்ட. ஆனா, இன்னமும் உனக்கு கடன் இருக்குதுல்ல முத்து" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால என்னப்பா செய்றது? அதான் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த ஃபைனான்சியர் உதவி பண்ணி நமக்கு பணத்த குடுத்துட்டாரு. என்னை நம்பி பணம் குடுத்துருக்கிறாருல்ல, நான் அந்த கடன எப்படியாவது அடைச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நானும் வேற இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போனேன். இப்போ அதுவும் போறது கிடையாது. அதனால வேற இடத்துல வேலைக்கு கேட்டிருக்கேன் முத்து. அந்த பணம் வந்துச்சுன்னா நான் உனக்கு குடுக்குறேன். மாசம் மாசம் சம்பளம் மாதிரி. அது போக வர்ற பென்ஷன் பணத்தையும் நான் உனக்கே குடுக்குறேன். நீயும் உனக்கு கடன கட்டுறதுக்கு கொஞ்சம் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உதவியா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா நீ இப்படி பேசுற? எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான்ப்பா நான் இந்த கடனையே வாங்கி வீட்ட நான் உங்களுக்கு திருப்பி குடுத்தேன். இப்போ இங்க எப்படி நீ சந்தோஷமா இருக்கிறியோ, அதே மாரி நிம்மதியா இருப்பா. உனக்கு எந்த ஒரு அவமானமோ, எந்த கஷ்டமோ இனிமே வரவிடவே மாட்டேன். அதான் நம்மகிட்ட 7, 8 வண்டிங்க ஓடுதுல்லப்பா இப்ப. சாதாரண ஆள் இல்லப்பா. நான் இப்போ ஒரு பிசினஸ் மேன் இல்ல. அதனால கண்டிப்பா நம்ம அந்த கடன அடைச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம அண்ணாமலையாப்பா இருந்துட்டு, "கண்டிப்பா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது முத்து. நீ கடன அடைச்சிருவேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் ஓடிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்றாங்க. முத்து இருந்துட்டு, "ஆமாப்பா. அதான் என் கூட இங்கிலீஷ் கிளாஸ்க்கு படிச்ச வெங்கடேஷ் சார் தான் சொன்னாரு. பணம் நமக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா. கூடிய சீக்கிரம் நம்ம இன்னும் நல்ல நிலைமைக்கு வருவோம். நீ கவலைப்படாதப்பா. எனக்கு இருக்கிற கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிருவேன். இத பத்தி நீ வருத்தப்படாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, "ஆமா மாமா. நீங்க அத பத்திலாம் கவலைப்படாதீங்க. நாங்க எப்படியாவது கடன அடைச்சிருவோம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது போக நம்ம அண்ணாமலையப்பா இருந்துட்டு, "நீ மீனா கிட்ட சொல்றாங்க, உங்க அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாரையுமே வீட்டுக்கு வர சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா, எதுக்கு மாமா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "என்னம்மா நீ இப்படி சொல்ற? என்னைய நாங்க அங்க இருக்கும்போது, எங்கள ஒரு குறை கூட வரவிடாம அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள இங்க வர சொல்லுமா, அவங்களுக்கு கொஞ்ச நாளாவது நம்ம அவங்க வீட்ல போய் இருந்திருக்கோம். இது நாள் வரைக்கும் நம்ம இருந்த நாள் வரைக்கும் நம்மளோட முகம் கூட சுளிக்க விடாம அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? நம்ம வீட்ல சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுமா, அவங்க எல்லாருமே வரட்டும்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரிம்மாம்மா, நான் இத எங்க அம்மாகிட்ட சொல்றேன்" அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம விஜயா இருந்துட்டு, "எதுக்கு அவங்கலாம் இங்க வரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அண்ணாமலையாப்பா இருந்துட்டு, "கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசாத விஜயா. இத்தன நாளா அவங்க வீட்ல தான் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. "எத்தன நாள் சாப்பிட்டோமோ அதுக்கான கணக்கு வேணா வச்சுக்க சொல்லுங்க. நான் வேணா குடுத்துர்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இப்ப ஏன் பேச மாட்ட? உனக்கு இந்த வீடு இப்ப இல்லாம போச்சுன்னா அப்ப தெரியும். இப்பதான் உனக்கு வீடு வந்துருச்சுல்ல. அதனால நீ என்னனாலும் பேசுவ" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு, "என்ன இப்ப இவ வீட திருப்பி குடுத்துட்டா அப்படின்றதுனால, இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா?" அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. "நீ ரொம்ப இதா பேசிட்டு இருக்கிற. அவ எப்பயுமே அப்படிதான் பேசுவா. நீ வர சொல்லு மீனா. அவங்க வீட்ல உங்க அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாரையும் நீ வர சொல்லு. நம்ம வீட்ல இன்னைக்கு அவங்க சாப்பிடுறாங்க. அதேமாரி அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நீ ரெடி பண்ணு. அங்க இருக்கும்போது அவங்க எப்படி கவனிச்சுக்கிட்டாங்களோ, அதை விட நல்லா கவனிச்சுக்கணும். அது போக இத்தனை நாள் இங்க வரவே மாட்டாங்க அவங்க. இவளோட விஜயாவோட வாய்க்கு பயந்துட்டே அவங்க வரமாட்டாங்க. இனிமே அவங்க எப்பயும் போல வந்து வந்து போகிறதுக்கு நீ தான் சொல்லணும். இனிமே இப்படிலாம் பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. வர சொல்லு" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்ல மாமா, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி பார்க்குறேன் மாமா வர சொல்லி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் சொன்னேன்னு சொல்லு. கண்டிப்பா அவங்க வருவாங்க. இல்லைன்னா ஃபோன் போட்டு நான் வேணா கூப்பிடட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா, நானே சொல்லிடுறேன்னு" சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. முத்துவும், "ஆமா, அத்தை ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த வீட்ல உட்கார்றதுக்கு கூட இடம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்கலாம் அங்க தான் இருந்தாங்க. அப்படி இருந்தும் மனசு கோணாம, உங்க அத்தை உங்க அம்மா நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க எங்க அம்மாவ. அதனால அவங்களுக்கு எதுவுமே நம்ம செய்யவே இல்ல. அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது செய்யணும். நீ கூட்டிட்டு வா. வரட்டும், இங்க 2 நாளைக்கு இருக்கட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க வேற ஒரு 2 மணி நேரம் கூட இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இத்தன நாளா அங்க இருந்தாங்கல்ல எங்க அம்மா. அதனால கொஞ்சம் மாறி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். அதனால வர சொல்லு. அது போக நம்ம உன் பேர்ல டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறோம்ல, அத பத்தியும் சொல்லுவோம்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரி, நான் கால் பண்ணி சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா
ரவியும் ஸ்ருதியும் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது இதே மாதிரி நீத்து மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றா. வந்துட்டு ஃபுட்டு இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, இப்போ என்ன என்ன பேக் கொண்டு வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சாப்பிட்றதுக்கு வந்தேன், ஏன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதுக்கு கூட வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாப்பிட்றதுக்குலாம் வரலாம், ஆனா உனக்கு இங்க வர்றதுக்கு இடம் கிடையாது, நீ வரக்கூடாது, நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கிற சாப்பிட்றவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் இங்க பாருங்க, சாப்பிட வந்த கஸ்டமரை வேண்டான்னு சொல்றாங்க, அப்போ சாப்பாடு நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோன்னு நினைச்சிட்டு பயந்துட்டு தான் அப்படி வேணான்னு சொல்றாங்க போல இருக்கு. என்ன ரீசன் நீங்களே கொஞ்சம் கேளுங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரவி இருந்துட்டு, விடு ஸ்ருதி, அவ சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ வேணும்னு தான் ஏதோ நோக்கத்தோட தான் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லும்போது, விடு அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்துட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நீத்து கிட்ட வந்துட்டு ஒரு வெயிட்டர் வந்து கேட்குறாங்க, என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரவி வந்து எப்பயுமே எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒன்று தருவாரு, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ருதிக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வருது. இவ இந்த மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கிறா. உடனே ரவி கிட்ட போயிட்டு அந்த வெயிட்டர் சொன்னதுனால ரவி கோவப்பட்டு வந்து சொல்றாங்க, என்ன ஸ்பெஷலா உங்களுக்கு தருவேன், நீங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, எங்க கிட்ட என்ன மெனு இருக்கோ அதை மட்டும்தான் இங்க வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாங்க. என்ன ரவி ரொம்ப சூடா பேசுறீங்க, அடுப்புக்கிட்டே இருந்து வேலை பார்க்கறதுனால எப்படி இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி நீத்து வந்து சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மெனுல என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீத்து கிட்ட வந்துட்டு ரவி சொல்றாங்க. உடனே நீத்து அந்த மெனுல இருக்கிற ஃபுட்டை வந்துட்டு ஒன்று ஆர்டர் பண்றாங்க. அதுக்கு உண்மையுமே ஸ்ருதி வந்து பார்த்துட்டே இருக்காங்க, அந்த நீத்து என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி எங்க கேமரா இருக்குது அப்படின்னு தெரியும் நீத்துவுக்கு, அதனால எதுவும் பண்ண முடியாது. ஆனா அப்பப்ப இந்த மாதிரி வந்துட்டு கடுப்பேத்தி விட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியே வந்திருக்காங்க. இப்ப சர்வன் கிட்ட வந்துட்டு சமைச்சு கொடுத்து விடுறாங்க. எப்பயும் போல ரவியோட கைப்பக்கம் மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி நீத்து சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா காசை கொடுத்துட்டு ஸ்ருதி கிட்ட காசு கொடுத்துட்டு போறாங்க. இதே மாதிரி தினமும் வரத்தான் செய்வேன், தினமும் இங்க வந்து நான் சாப்பிட்டுட்டு போகத்தான் செய்வேன், தினமும் உன் கண்ணில் பட்டுட்டே தான் இருப்பேன், பார்க்கத்தானே போறேன், உன்கிட்ட இருந்து இந்த ரவியை எப்படி பிரிக்கணும்னு தெரியும், ரெஸ்டாரண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸ்ருதி இருந்துட்டு, உன்னை மாதிரி நான்சென்ஸ் பண்ற வேலையெல்லாம் என் மண்டையில ஏத்துக்கவே மாட்டேன், எனக்கு 1000 வேலை இருக்குது, நான் இருக்கிற பிஸியில் நீ பண்ணுற பிரச்சனையெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் மேலே ரவி மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது, சரியா, அவன் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட், அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து திட்டி விட்டுறாங்க. நீதுவும் அங்கேருந்து சரின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனாவும் நம்ம முத்துவும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்க்கு வராங்க. வரவுமேனு என்ன நீத்து கிளம்பி போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, இவ எத்தனை அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேமா மீனா வந்து உள்ள வராங்க. என்ன ஸ்ருதி, அந்த நீத்து வந்துட்டு போறா அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆமா மீனா, அவ தினமும் வருவேன், வந்து நான் உங்களை இங்க சாப்பிட்டுட்டு தான் போவேன், நீ எப்படி நிம்மதியா இருக்கிறன்னு பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என்ன பிரச்சனை மீனா, நிறைய பேர் வர்றாங்க சாப்பிட்றாங்க, அதெல்லாம் கண்டுக்கிற முடியுமா, அவ பாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், இப்ப ஏற்கனவே அவ பண்ண பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு, இப்படி ஏதாவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும்ல, அதனாலதான் வந்துகிட்டு இருக்கா, அதனால எனக்கு ஒன்றும் பெருசா பெரிய விஷயம்லாம் இல்லை, பரவாயில்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனா இருந்துட்டு ஸ்வேதாவுக்கு கால் பண்றாங்க. ஸ்வேதாவும் அந்த நேரத்துல வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸ்வேதா கிட்ட வந்துட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்றாரு நம்ம முத்து, நம்ம வீடை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு நீயும் எனக்கு ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன முத்து நான் பண்ணேன், நான் எந்த உதவியுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லும் போது, நான் உன்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ சொல்லிதான் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன், அங்கதான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி கிடைச்சாங்க, அதுல வெங்கடேஷ் சார் சொல்லித்தான் நான் வந்து இப்ப மிகப்பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் எடுத்து வச்சாச்சு, எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா தங்கச்சி, ரொம்ப நாளா டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன், அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பர்னா, இதே மாதிரி பிசினஸ் நீங்க கண்டிப்பா டெவலப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, எங்க வீட்டுல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸ்வேதா, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா வரேன் சரியா அப்படின்ற மாதிரி ஸ்வேதா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம முத்து இருந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவருக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து சின்னதா ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல முத்து, எனக்கு ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருப்பேனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் டைம் கிடைச்சா வாங்க சார், நீங்க பண்ண ஹெல்ப்னாலதான் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு என்னோட வீட்டை வந்து நான் மீட்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆரம்பத்துல நீங்க பண்ண உதவிதான்
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்னோட வேலையை தானே பார்த்தேன், மற்றபடி வேற எதுவும் இல்லையே, நான் எந்த ஹெல்ப்புமே பண்ணலை, எல்லாமே உங்களோட உழைப்புனால வந்த பலன் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வெங்கடேஷ் சார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன ஐடியாவால தான் இப்போ நம்ம முத்து வந்து வளர்ந்துருப்பாங்க இல்லையா, கார் டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதனால அவரையும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்துட்டு வித்யா முருகன் சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்போ இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டில் வந்து நம்ம முத்து மீனா எல்லாருமே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சந்திரா வந்து வராங்க. சந்திராவும் சத்யாவும் வந்து வராங்க. இப்போ இந்த விஜயா வந்துட்டு வாங்க அப்படின்னு கூட வந்து கூப்பிட மாட்டேன்றாங்க சந்திராவை. அப்போ அண்ணாமலையா பறந்துட்டு சம்மதியம்மா வந்திருக்கிறாங்க, முதல்ல வாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது, ஏன் வர்றவங்களுக்கு உள்ள வர தெரியாதா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டோமே, இத்தனை நாளாக நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நன்றி விசுவாசம் கூட உனக்கு இல்லையா, இந்த அளவுக்கு உன் புத்தி இருக்குமான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எல்லாமே சொத்து எல்லாம் மகளுக்கு வந்து சேரப்போகுதுல, அந்த சந்தோஷத்துல தான் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை, சொத்து நமக்கு வராதுன்னா அப்புறம் எப்படி பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனேன்னு எந்த நேரம் என்ன பேசணும்னு உனக்கு தெரியலையா, அவங்க அப்படி நினைச்சா அவனை இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை இப்ப வந்து சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா இருந்துட்டு முத்துவும் மீனாவும், அப்பா விடுங்கப்பா, நீங்க எதுவும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு, வாங்கத்த உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாடா சத்யா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ எங்க சீதா எங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சீதாவுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்குதா, அதை முடிச்சுட்டு அப்படியே வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்றாங்க. சரிடா சத்யா, உனக்கு என்ன ஆஃபீஸ்ல நீ சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மாம்மா, இன்னைக்கு நான் ஆஃப் டே லீவ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே சத்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. சீதாவும் அதுக்கப்புறம் வந்துடுறாங்க. சீதா வந்துமே வா சீதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கூப்பிட்றாங்க. சூப்பர்க்கா, வீட்டை எப்படியோ மீட்டுட்டீங்களா, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சுக்கா, நீங்க கண்டிப்பா வீட்டை மீட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு. மாமா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மனோஜ் இதெல்லாம் பார்த்துட்டு கட்டில உட்காந்துட்டு ஓரமா பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பாரு. இவங்க தொல்லை தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் ரவி ஸ்ருதி எல்லாருமே பேசி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப விஜயாவுக்கு பயங்கரமா கடுப்பாகும். நம்ம முன்னாடி நின்று பேசுறதுக்கு கூட பயப்படுற இவங்கெல்லாம் இப்ப நமக்கு சமமா வந்து உட்காந்து நம்ம முன்னாடியே இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து விஜயாவுக்கு கடுப்பா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வீட்டுக்கு வர மாட்டாங்க கூப்பிட்டாலும் கூட, இப்போ இந்த மாதிரி விருந்து சாப்பிட்றதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டு சோறு போடணுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இப்படி இருக்கிறதுனால தானோ, இந்த மாதிரி நம்ம கடன்பட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டதுனாலதான் இவங்க அவங்க வீட்டுல போய் உட்காந்ததுனாலதான் இப்போ வந்து இதுக்கெல்லாம் தலைமையில ஏறிட்டு ஆடிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் மனோஜ ரூம்ல இருப்பாங்க. ரூமுக்கு போகும்போது மனோஜ் வந்து, டே மனோஜ் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்புறம் மனோஜ் கிட்ட போயிட்டு, பாத்தியா என்னெல்லாம் நடக்குதுன்னு, அந்த முத்துவும் பூக்கட்டுறவளும் சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா, இது எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க, என்னால என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ மட்டும் ஒழுங்கா கடனை கட்டியிருந்த அப்படின்னா இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்காதுல, பாத்தியா என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே பயந்தவங்க இப்ப எப்படி வந்து நடு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தியா, இது எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னுட்டு மறுபடியும் கூப்பிடுறாங்க. நான் என்னம்மா பண்ணுவேன், நான் இது எப்படியோ கடன் ஆகி போச்சு, அதை கட்டுறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ கூடிய சீக்கிரம் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னால இப்பெல்லாம் பணத்தை தர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லும் போது, என்னடா சொல்ற, உன்னால பணம் தர முடியாதா, இவங்க கட்டின கடனை வாங்கின கடனை நீ அடைக்கிறதுக்கு பாடுறா, அப்பதாண்டா இந்த வீட்டுல நமக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் இருந்துட்டு, என்னம்மா நீங்க வேற, எனக்கு ஏற்கனவே பிசினஸ் டல்லா போயிட்டு இருக்கு, இதுல இந்த கடனை வேற நான் எப்படிமா அடைப்பேன், அதெல்லாம் ஒண்ணும் என்னால அடைக்க முடியாது, அவனே அடைச்சுக்கிருவான், அவனை தான் வீட்டை மீட்கிறதுக்கு தெரிஞ்சுல, அதே மாதிரி அவனை அடைச்சுக்கிருவான், அது மட்டும் இல்லாம இந்த சொத்து எல்லாமே அவன் பேருக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அவனே கஷ்டப்பட்டு கடனை அடைச்சுக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா சொன்னாருன்னா அப்படியே விட்டுருவேனாடா, கண்டிப்பா இந்த சொத்துல உனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் இல்லம்மா, அப்பா சொல்லிட்டாருல, அப்படியே ஒருவேளை கொடுத்திருந்தாலும் கூட இந்த கடனை என்னால அடைக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உன்னால இன்னும் என்னென்ன கஷ்டம்லாம் நான் பட போறேன்னு எனக்கே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்க வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு டேபிள்ல வந்துட்டு இடம் பத்தாது, எல்லாருமே உட்காந்துருவாங்க. ஆனா நம்ம சத்யா அப்புறம் சந்திரா அவங்களுக்குலாம் உட்காரக்கு இடம் கிடைக்காதா, அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா
முத்து வந்து யோசிப்பாரு. ஹால்ல இருக்கிற சோஃபா சோஃபா செட் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு, சேர் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு, கீழ எல்லாரையுமே உட்கார வச்சு எல்லாருக்குமே வந்துட்டு விருந்து மாதிரி சாப்பாடு எல்லாமே பரிமாறிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஸ்வேதா, அப்புறம் ஆஃபீசர்ன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீசரு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா அடுத்தடுத்து வருவாங்க. ஸோ சூப்பரா ஒரு சிறப்பான ஃபங்ஷன் மாதிரி இருக்கும். எல்லாருமே உட்காந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது எல்லாருமே வந்துட்டு மீனாவோட சாப்பாட ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. ஸ்வேதா ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. அதே மாரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு சாப்பாடு நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே நீங்க தான் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அதே மாதிரி ரவியும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா ஸ்வேதாவும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் வந்துட்டு அப்ப பேசிக்கிறவங்க, "என்ன இவர் எதுக்கு வர சொல்லியிருக்காரு முத்தண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போய் கேட்பாங்க. "இவர் எதுக்கு இங்க வந்திருக்கிறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "அவர் நமக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லுவாங்க. "என்கிட்டயே சொல்லல. என்ன உதவி பண்ணாரு? என்ன ஹெல்ப் பண்ணாரு?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அது வந்து சீக்ரெட் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா அவர் பண்ண ஹெல்ப் தான் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டா இருந்தது." அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.